பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட இப்படி வசனங்களை தினந்தோறும் நாங்கள் தியானிப்பது, வேதத்தில் உள்ள அதிகாரங்களை தினந்தோறும் நாங்கள் தியானிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஆகாமிய கூடாரங்களில் தங்குகிற 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் தங்குகிற இந்த நாள் விலையேற பெற்றது, ஆசீர்வதிக்கப்பட்டது. நாங்கள் ஆகாமிய கூடாரங்களை வாஞ்சிக்கவில்லை, உம் வசனம் போதிக்கிற இந்த இடத்தை வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு நன்மைகள் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, உணவு வழங்கி, உயிர் கொடுத்து, இன்றைக்கும் வியாழக்கிழமை அந்த நன்னாளிலே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஐ தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நமக்கு நன்றி சொல்லி இந்த அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். வழிநடத்தும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையே, ராஜா அகிரிப்பாவுக்கு முன்பதாக பவுல் என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச போகிறேன். இந்த 26ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் யூதர்களுக்கான பவுலினுடைய பக்தி வைராக்கியம் மற்றும் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு என்பதாக பேசப்போகிறேன். யூதர்களுக்கான பக்தி வைராக்கியம் என்பதை 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். 19ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் அல்லது விசுவாசத்தின் அறிக்கை என்பதாக 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். திருச்சபையை ஏன் பவுலினுடைய இந்த ட்ரையல் நமக்கு ரொம்ப முக்கியம்? வேதத்திலே ட்ரையல் பற்றி அல்லது கட்டப்பட்ட நிலையிலே, பிடிபட்ட நிலையிலே, கைது செய்யப்பட்ட நிலையிலே விசாரணைக்காக போவதை தான் இதை ட்ரையல் என்று சொல்லுகிறோம். ரோமர்கள் முன்னிலையிலே 2 பேருக்கு பெரிய ட்ரையல் நடந்தது. ஒன்று ஜீசஸ், இன்னொன்று பவுல். இயேசுக்கு ஏறக்குறைய ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே தான் ட்ரையல் நடந்துச்சு. ஆனால் பவுலுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டி அவருடைய 3வது மிஷினரி பயணம் கடந்து 4வது மிஷினரி பயணம் அவர் சாகும் வரைக்கும் அந்த ட்ரையல் முடியவே இல்லை. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சா முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதை தான் பவுலுக்கு வந்துச்சு. இயேசுவும் யூதர்களுடைய கோர்ட்டு முன்பதாக நிற்க வேண்டியது இருந்தது, ரோமர்களுடைய கோர்ட்டு முன்பதாக நிற்க வேண்டியது. இயேசு நின்ற கோர்ட்டு நம்ம பார்த்தோம் என்றால், அன்றைக்கு பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பா அவள் வீட்டில் வச்சே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். பிறகு அவனுடைய மாமனாராக இருந்த அண்ணா, முன்னாள் பிரதான ஆசாரியன் அண்ணா, காய்பா அண்ணா காய்பா, முதல்ல காய்பா வீட்டுக்கு, அண்ணா வீட்டுக்கு, பிறகு காய்பா வீட்டுக்கு, பிறகு பிலாத்து இது கவர்னர், ரோமன்ஸ் கவர்மெண்ட் கையில் வந்துருச்சு, யூதர்கள் கையிலேருந்து கவர்னர்கள் கையில் வந்துச்சு. அப்போ ஜீசஸோட ட்ரையல் யூதர்கள் கையிலேருந்து கவர்னர்கள் கையில் வரும்போது, கவர்னர் பிலாத்து பெருசாக விசாரிக்க ரெடியாக இல்லை. சரி, இவரோட ஜூரிடிக்ஷன் ஏரோதோடதில் இருக்கிறதுனால ஏரோதுக்கிட்ட அனுப்புகிறார். அப்போ இருந்த ஏரோது அந்திபாஸ், அவன் தான் இயேசுக்கு மினுக்கான வஸ்திரம் போட்டு கிண்டல் கேலி பண்ணி திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ திரும்பவும் பிலாத்துக்கிட்ட வரும்போது தான் பிலாத்து மரண தண்டனை எழுதுவாப்புல. அப்போ 6 விசாரணை இயேசுக்கு. காய்பா வீட்டுக்கு, அண்ணா வீட்டுக்கு, திரும்பி காய்பா வீட்டுக்கு, கட்டுண்டவராய் ஏரோது அரண்மனைக்கு, மன்னிக்கவும் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு, பிலாத் அரண்மனையிலேருந்து மிட் நைட்டில் ஏரோதோட அரண்மனைக்கு, ஏரோது அரண்மனையிலேருந்து மிட் நைட்டில் திரும்பி பிலாத்தோட அரண்மனைக்கு. பிலாத்து இயேசுக்கு மரண தண்டனை எழுதி விட்டு கை கழுவிப்பான். எனக்கு தெரியாது இந்த ரத்தப்பழி, நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கழுத்து போட வச்சிங்கன்னு. இது ஜீசஸ்க்கு. அதே போன்ற ஒரு ட்ரையல் தான் பவுலுக்கு வருது. ஆனால் பவுலுக்கு வித்தியாசமாக வருது. இயேசு தனக்காக எந்த இடத்திலும் வாதிடவும் இல்லை. அவர் உலக ரட்சகர், உலகத்தினுடைய பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். இதே போல் ஒரு இஷ்யூ தான் கிறிஸ்துவை பற்றி பேசுகிற எல்லாருக்கும் வருகிறது. அப்படி ஒரு சேம் பாதையில் தான் பவுல் நடத்தப்படுகிறார். ஆனால் பவுலுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருந்தது. அது என்னவென்றால், பவுல் ஒரு ரோமன் சிட்டிசன். பவுல் ஒரு யூத குலத்தை சார்ந்தவன். புரிஞ்சுக்கணும், யூத குலம். அவர் பக்தி வைராக்கியெல்லாம் யூதம், பட் சிட்டிசன்ஷிப் எங்கே? ரோமில். அப்போ ரோம குடிமகன், யூத குலத்தான். அப்போ குலம், ஜாதி,
படிப்பு, திறமை, பைபிள்னால் வந்தால் யூதன் வந்துடும். சிட்டிசன்ஷிப்பு, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த குடியுரிமை, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தா ரோம் வந்துடும். அதனால் பவுலை யாராலையும் தொடவே முடியாத நிலைமைக்கு வரும்பொழுது இன்றைக்கு யூதர்களால் பவுலை ஒன்றுமே செய்ய முடியல. பவுலுக்கும் சேம் தான். அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அவங்களே ட்ரையல் பண்ண பார்த்தாங்க. பவுல் மேலே கைப்படவில்லை. அதுக்குள்ளே சேனாதிபதி, நூற்றுக்கு அதிபதியெலாம் வந்து பவுலை காப்பாற்றி கூட்டி கொண்டு வந்தாங்க. சேனாதிபதி கையில் பவுல் டைரெக்டாக டிக்ளேர் பண்ணார், ஐ எம் பீயிங் அ ரோம், கேன் யூ பைண்ட் மீ. நூற்றுக்கு அதிபதிகளை சொல்லி சேனாதிபதிகளை சொல்லினார். சேனாதிபதி பயந்துட்டார். ஐயோ, ரோமன் சிட்டிசனை நான் அரெஸ்ட் பண்ணதே தப்பு, கையை கட்டினது அதோட மிக தப்பு. நீ உண்மையில் ரோமன் தானா? நானும் ரோமன் தான். பேசுகிறது லீசியஸ், அன்றைக்கு உள்ள சேனாதிபதி. பவுல் சொன்னார், நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சொன்னதை வச்சு ஆனால் நான் பிறப்பிலே ரோமன் என்று சொல்ல பவுல் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இம்மிடியேட்டாக நைட்டாக ப்ரொடெக்ஷனோட ஒரு பெரிய பிக் மேன், இன்ஃப்ளூயன்ஸ்ட் மேன் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறது போல் ஜெருசலேம் கவுன்சில் கையிலேருந்து காப்பாற்றும்படியாக ஜெருசலேம் கோர்ட்லேருந்து சிசரியா கோர்ட்டுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ரோமர்கள் எங்கே பேர் வச்சாலும் அவங்க பேருங்க போட்டு தான் வைப்பாங்க. இந்த செசரியான்றோம்ல, செசரியான்றது சும்மா கிடையாது. ஜூலியஸ் சீசர், அந்த சீசரோட பேர் தான் செசரியா. எல்லா இடத்துலையும் அவங்க பேர் தான் இருக்கும். டைபீரியஸ் நதி, டைபீரியா கடலோரம், திபேரியா கடலோரம், திபேரியா ராயனோட பேர் டைபீரியஸ் அப்படின்றது. கான்ஸ்டான்டினோபோல் மன்னன் கான்ஸ்டான்டைன் தாம் பேர் அது வச்சது. இப்போ இனிமேல் நீங்கள் படிக்க போகிற எல்லா பேர்களையும் ரோமர்களுடைய பெயர்கள் புகுந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ரோமன் சிட்டிசன். நவ் இப்போ அவங்க ட்ரீட் பண்ண போகிறது யூத கோயிலில் அவங்க அடிக்கவரத்துலேருந்து காப்பாற்றி கூட்டு கொண்டு வந்தாலும் நவ் த ட்ரையல் இஸ் ஃபார் ரோமன் சிட்டிசன். ரோமன் சிட்டிசனுக்கு நீதி வழங்க எந்த நீதி அரசருக்கும் அன்றைக்கு அவர்களால் பண்ண முடியாது. பவுலுக்கு நீதி வழங்க சீசர்களால் மட்டுமே முடியும் என்பதற்காக ஸோ என்ன சேலஞ்சாக இருந்தாலும் சீசர் கையில் போகணும். ஆனால் கீழே உள்ள கோர்ட்டில் அந்த ரோமன் கோர்ட்ஸில் ரோமன் சிட்டிசனை காப்பாற்ற என்னென்ன பண்ணுவாங்க. அதை ஃபிலிக்ஸ் ட்ரை பண்ண பார்த்தாரு, காசு வாங்கிட்டு. பவுல் ஒன்றுத்துக்கும் பிடிப்பு கொடுக்கல. ஃபெஸ்டஸும் ட்ரை பண்ண பார்த்தாரு. பெஸ்டஸ் சொல்கிறாரு இவர் நிறைய பேசுகிறாரு, அறிவில் அதிகமாக இருக்கார் என்று சொல்கிறார். அகிரிப்பா ராஜாவும் ட்ரை பண்ணார். அகிரிப்பா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் ரோமன் இல்லை, அந்த ஆள் ஒரு ஏதோமியன். அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் கூட நான் இன்ட்ரொடக்ஷன் ஆட் பண்ணுறேன். இந்த ஏதோமியர்கள் யாருன்னா ரோமர்களுக்கு நம்ம மொழியில் சொல்லணுன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க, இல்லைன்னா ரோமர்களோடு கூட இணைந்து வேலை செய்கிறவங்க. ரோமர்களுக்கு என்ன வேணாலும் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இந்த இடத்துல கப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது எல்லாம். அதனால் ரோமர்கள் இந்த ஏதோமிய ஃபேமிலியை நம்பினாங்க. குறிப்பாக இந்த ஏரோதோட ஃபேமிலி. இந்த ஏரோதோட ஃபேமிலி ஒன்றும் நிறைய பேர் கிடையாது, 3 பேர் தான். தாத்தா, அப்பா, பேரன், இந்த 3 பேர் தான். இன்றைக்கி பேரன் தான் அந்த அகிரிப்பா, அவனோட தங்கச்சி தான் இந்த பெர்னேக்கியாள். ஸோ ரோமர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே பப்பட் கிங்ஸை வச்சுப்பாங்க. கவர்னர்ஸ் உண்டு, கவர்னர் தான் ரூல் பண்ணுவாங்க. பட் பப்பட் கிங்ஸ் சும்மா ஒரு ராஜான்ற பேருக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வைக்கப்பட்ட ஒரு ராஜா தான் ஹேரோத் த கிரேட், ஹேரோத் அந்திபாஸ், ஹேரோத் அகிரிப்பா. இன்றைக்கி ஹேரோத் அகிரிப்பா. இந்த ஹேரோது ஃபேமிலி வந்து ஜூவிஷ் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம், நான் தான் யூதர்களுடைய ராஜான்னு யாருன்னா சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அந்த ஏரோதுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் வந்து ஈசாக்கோட பையன். ஈசாக்கு 2 பசங்களே, ஏசா, யாக்கோபு. அந்த ஏசா வழியில் வந்தவங்க தான் ஏதோமியர்கள், யாக்கோபு வழியில் வந்தவங்க தான் இஸ்ரவேலர்கள். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நான் தான் அண்ணன், நான் என் தம்பியை ரூல் பண்ணுன்ற மாதிரி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. யூதர்களுடைய ராஜானாலே கோவம் வந்துடும். அந்த தாத்தா ஏரோது யூதர்களுடைய ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்னும்போதே அதில் டென்ஷன் ஆகி 2 வயசுக்கு எல்லா பிள்ளைகளையும் கொண்டுட்டான். அதே போல் யூதர்கள்லாம் ஆண்டவர் வழியில் நடத்தி திருத்தி ரட்சிப்புகளை வழி நடத்தின யோவான் ஸ்நானகனை கொண்டுட்டான். ஜீசஸை ரொம்ப அவமதித்தான். பிறகு யாக்கோபை பட்டயக்கருக்கினால் கொண்டிருக்கிறான். அவன் ஏரோது அந்திபாஸ், நிற்கிறது ஏரோது அகிரிப்பா. பவுல் ஏரோது அகிரிப்பா முன்பதாக நிற்கிறார். இன்றைக்கி ரோமன் சிட்டிசனாக இருக்கிறதுனால ஹீ கேன் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். இவருக்காக எந்த லாயரும் வரணும்னு அவசியம் இல்லை, பவுலே அதை செய்து கொள்வார். ஹீ கேன் லீகலி அப்பீல், அவங்க அப்பீல் பண்ணலாம். ஸோ சேஃப்டி இஷ்யூஸ் வந்துச்சு, பவுலோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னா பவுல் ஈஸியாக சொல்லலாம், நான் சீசர் கையில் அபயமிடுறேன்னு சொல்லிட்டாருன்னா, நான் ஜூலியஸ் சீசர், அன்னைக்கு நம்ம படித்த மாதிரி கிளவுடியஸ் சீசர், நீரோ, இவனுக்கு தான் இருக்க போகிறானுங்க. அப்பீல் பண்ணிட்டாருன்னு வைங்க,
இவரை பத்திரமா கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும். அதான் இவங்களோட வேலை. எந்த கவர்னருக்கும் அதுக்கப்புறம் பவர் இல்லாமல் போகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பவுல் நின்று கொண்டிருக்கிறார். பவுலோட ட்ரையல் சும்மா திங்க் பண்ணுமே. பவுலை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, அரெஸ்ட் பண்ணி அவங்களே நியாயம் தீர்க்க பார்த்தாங்க அடித்து. அது யார்? இந்த அனனியா அவங்களாம் இல்லை. அது யார்? பிரதான ஆசிரியர் செனகிரிப் சங்கம். அதுலேருந்து பவுல் மீட்கப்பட்டார், சேனாதிபதியால் மீட்கப்பட்டார், நூற்றுக்கதிபதியால் மீட்கப்பட்டார். பிறகு நூற்றுக்கதிபதியால் மீட்கப்பட்ட அந்த லீசியஸ் என்று சொல்லுகிற அந்த சேனாதிபதியை ட்ரையல் பண்ண பார்த்தாரு, முடியல. பயங்கரமான மாப் வெளியே இருக்குது, பவுலை நசுக்கிடுவானுங்கன்னு செசரியாவுக்கு அனுப்புகிறார். செசரியாவுக்கு அனுப்பின பிறகு அவரை முதலாவதாக நியாயம் விசாரித்தவர் ஃபீலிக்ஸ், மறக்கக்கூடாது. ஃபீலிக்ஸ், அவங்க ஒய்ஃப் ஒரு திருசில்லா. பிறகு நியாயம் விசாரித்தவர் ஃபெஸ்டஸ் நியாயம் விசாரித்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் இப்போ அகரிப்பா ராஜா வந்திருக்கிறாரு. அவங்க சிஸ்டர் ஆகிய பெர்னேக்கியால் வந்திருக்காங்க. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அவங்க அப்பாவோடைய ரூலிங்லாம் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுறாங்க. வருங்காலத்தில் பெர்னேக்கியால் வந்து தீத்துராயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான நிறைய திட்டங்கள் போடுவாங்க. ஆனால் அந்த திட்டம்லாம் பிரேக் டவுன் ஆகி அவங்க வெளியில் வர்ற ஒரு நிலை வரும். அதோட இந்த ஏரோதோட டைனசிட்டி முடிஞ்சிடும், ஹெரோடியன் டைனசிட்டி முடிஞ்சிடும். அவங்க ரோமுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து, அது முடியல. ஏன் ஆஃப்ரிக்காவிலேருந்து கூட ரோமில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினச்சவங்க தான் கிளியோபட்ரா என்று சொல்கிறவங்க. கிளியோபட்ரா என்கிற அவங்க வந்து கருப்பழகி, பிளாக் பியூட்டி, அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் கிளியோபட்ரா. அவங்க கூட ரோமில் போய் அந்த மன்னர்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் முடிவு பண்ணது நமக்கு அது அந்த பிளேஸ்லலாம் நம்மளால் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி பவுல் பற்றி பார்ப்போம். ஃபார் வாட் இஸ் பவுல் ஸ்டாண்டிங் இன் திஸ் ட்ரையல்? எதற்காக பவுல் நின்று கொண்டிருக்கிறார்? நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களை பற்றி யோசிக்கலாம். ஃபெஸ்டஸ், நீ எதுக்கு நியாயாசனத்தில் உட்காந்துருக்க? நான் தாங்க கவர்னர். அகிரிப்பா, நீ எதுக்கு உட்காந்துருக்கிற? நான் தாங்க ராஜா. பெர்னேக்கியால் யார்? நானும் ராஜா. பவுல், நீ யார்? நான் ராஜாவுக்காக நிற்கிறேன், என் இயேசுக்காக நிற்கிறேன். காலையிலேருந்து இந்த வசனம் என் மனதில் தோன்றிக்கிட்டே இருக்குது. யோவான் ஸ்நானகன் சொன்னது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமேன். பல நேரம் என் மனசாட்சி என்னை பார்த்து கேட்கும், நீ பெருகிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? ஆனால் அவர் பெருகிறதுனால முழு உலகத்துக்கே பிரயோஜனம். இன்னொரு டைம் என் மனசு என்னை பார்த்து கேட்கும், நீ சிறுகிறதுனால உனக்கு என்ன நஷ்டம்? அவர் சிறுகினார்னா உனக்கு கண்டிப்பாக நஷ்டம். அவர் தான் பெருக வேண்டும். நீ சிறுகினாலும் அவர் பெருக வேண்டும். அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட யோவான் ஸ்நானகன் சொன்னதை தான் இன்றைக்கு பவுல் சொல்வதை பார்க்க முடியும். ஒரு வசனமும் பல முறை படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு முறையும் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட்டு, பவுல் அகிரிப்பாவை பார்த்து, ராஜா, நான் என் கேஸை விட்ரா பண்ணுறேன், சீசருக்கு அபயப்படுறத விடுறேன், என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். கரெக்டு தானே? பண்ணிடலாம். இல்லை ஃபீலிக்ஸ்க்கு காசு கொடுத்து போயிருக்கலாம். என்ன தான் அவரை உந்துகிற சக்தி? நீ ஏன் மகனை இவ்வளோ சிறுகிற? உனக்கு தான் பவர் இருக்க, உங்க கையில் பணம் இருக்க. ஃபீலிக்ஸ் கையில் காசு கொடுத்து தப்பிச்சு போயிருக்கலாமே, ஃபெஸ்ட் கையில் காசு கொடுத்து தப்பிச்சு போயிருக்கலாமே. இல்லை, இன்னைக்கு அகிரிப்பா கையில் போய் நின்று, அகிரிப்பா ராஜாவே, நான் சீசருக்கு அபயமிட வேண்டும், அபயமிட போவதில்லை என்று நீ சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்த சிறுகுதல்? ஏன் இந்த பாடுகள்? இதை நான் பற்றி யோசித்து பார்க்கிறேன். எப்படி? இது யாரோட பிளான்? It is a divine command from Jesus Christ himself. இந்த அதிகாரத்தில் நீ சீசருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவரே சொல்றதாக பவுல் சொல்றார். திரும்பி ஒரு முறை 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு ஒரு தேவதூதனை அனுப்பி ஒரு 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 கம்ஃபர்ட் கொடுப்பார் பாருங்க. 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க பிரதர். அப்போஸ்தலர் 27-24. பவுலே, நீ பயப்படாத. ஸோ வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஹியர்? அப்போ ஜீசஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பவுல், நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் ஆண்டவரே ராயனுக்கு முன்பதாக இந்த மனுஷன் நிற்கணும்? இவர் நிற்கலைன்னா என்ன ஆண்டவர்? இவர் நிற்பதினால் என்ன? சரி, இது வந்து கப்பற்சேதத்தின் நடுவில். இன்னும் ஒரு சாப்டர் முன்னாடி போகலாம். 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போமா? 25-22. இப்போ ராயனுக்கு முன்பதாக பவுல் நிற்க வேண்டும் என்பதை கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதே போல்
ராயனுக்கு முன்பதாக பவுல் நின்று இயேசு யார் என்பதை பவுல் சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ ராயர்களோட எல்லா டீமும் அவருடைய கவர்னர்கள் எல்லார்ட்டையும் பண்ணி there is a way made so that Paul should stand before Julius Caesar. சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். சரி, இன்றைக்கி பவுலோட டிஃபென்ஸை பற்றி நம்ம படிப்போம். பவுல் தன்னுடைய டிஃபென்ஸ் பண்ண போகிறாரு அகிரிப்பா ராஜாக்கு முன்பாக. அகிரிப்பா ராஜா பவுலை பார்த்து நீ பேசு என்று சொல்ல போகிறார். பவுல் எவ்வளோ அருமையாக உத்தரவு சொல்ல போகிறார் பாருங்கள். 2ஆம் வசனம். அகிரிப்பா ராஜாவே, இங்கே பாருங்கள், பவுல் தன்னுடைய டிஃபென்ஸை அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே, அந்த அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த பவுல் தனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உடைய வார்த்தை சங்கத்து முன்னாடி நிற்கிற அளவுக்கு பேசுகிறார். இவர் பேசினார்னா அவங்க பேசுகிற வார்த்தை சங்கத்துக்கு முன்னாடி நிற்கவே இல்லை. இட் cannot ஸ்டாண்ட். பாருங்க, நம்பர் 1, நான் தர்சு பட்டணத்தான். பாருங்க, பவுலுடைய விஷயம், பவுல் எப்போ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் தான் தர்சு பட்டணத்தான் மற்றும் அவருடைய ஸ்டேட் பேர் சிலிசியா என்கிற நாடு. ஸோ உனக்கு முன்னாத அகிரிப்பா ராஜா, உனக்கு முன்பாக நிற்கதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஏதோமியர்கள் யூதர்கள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. பல நேரத்தில் ஏரோது யூதர்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, எருசலேம் தேவாலயத்தை பளிங்கு போல கிரானைட்டில் கட்டி கொடுத்தது இந்த ஏரோது தான். இந்த ஏரோது அந்திபாஸ் தான். ஜீசஸை கிண்டல் பண்ணான அவன் தான். அதனால் யூதர்களுடைய கோயிலை கட்டி கொடுத்ததே தான் இந்த ஏரோதுகள். அப்போ இந்த ஏரோது ஃபேமிலிக்கு யூதர்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் நீ அறிந்திருக்கிறீர், நான் சொல்வதை பொறுமுடன் கேளும் சொல்லிட்டு தன்னை பற்றி சொல்ல போகிறேன். நான் சிறு வயது முதல் எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடக்க யூதர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். பவுலை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ அவர் ஸ்டீஃபன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். செனகரிப் சங்கத்தில் அவர் ஒரு ஆளாக இருந்தாராம். செனகரிப் சங்கம் என்பது 71 பேர். அந்த 71 பேரில் ஒரு 70 மெம்பரில் ஒரு ஆள் ஆகிறது பெரிய விஷயம். அதுலேயும் அவர் மெம்பர் தான். பாருங்கள், நம்முடைய மார்க்கத்தினுள்ள 5ஆம் வசனம், சமய பேதங்களின் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்து வந்தேன் என்று என்னால் சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த யூதர்களுக்குள்ள நிறைய செக்ட்ஸ் இருந்துச்சுங்க. செக்ட்ஸ் மீனிங் நிறைய மூமெண்ட்ஸ், நிறைய பிரிவினைகள் இருந்தது. அதில் ஒரு சிலர் ஆர்த்தோடாக்ஸாக இருப்பாங்க. அவங்க பைபிள் படித்து மிக முக்கியமான விஷயங்களில் அவங்க இருப்பாங்க. இதிலே தான் இந்த பரிசேயர் வருவாங்க. இந்த பரிசேயருடைய விஷயம் என்னென்னா, அவங்க பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க, படிப்புலேயும் இருப்பாங்க, காணிக்கையிலையும் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் பைபிள் மனப்பாடம் பண்ணுறது, செப்பு குடங்களை கழுவுறது, கை கழுவுறது, கால் கழுவுறது, சுத்தமாக வச்சுக்கிறது, ஓரல் லா பைபிளை மனப்பாடமாக சொல்கிறது. அந்த டோரா இருக்கு இல்லைங்களா, டோரா என்றால் பஞ்சாகமம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதை மனப்பாடமாக வச்சுக்கிறது. ரிச்சுவல் பியூரிட்டி, அங்கங்கே போய் சாங்கியம் பண்ணுறது, சம்பிரதாயம் பண்ணுறது, கை கழுவாமல் சாப்பிட்டா சண்டை போடுறது, கெட்டவங்க வீட்டில் போய் சாப்பிட்டா சண்டை போடுறது, ஓய்வு நாளில் கதிர் கொய்தா சண்டை போடுறது, இப்படியெல்லாம் எந்த அளவுக்கு சண்டை அவங்க போட்டுக்கிட்டாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஓய்வு நாள் அன்றைக்கி கோழி முட்டை போடுறதில்ல, அதை சாப்பிட்றது ரைட்டா தப்பா அப்படின்ட்டு பெரிய சண்டை உருவாச்சான். எந்த அளவுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான், வெட்டிக்கிட்டான். சாப்பிட்லான்னு ஒரு குரூப் சொல்லுது, சாப்பிடலான்னு அடித்து வெட்டிக்கிட்டான். அதனால தான் ரோம்லேருந்து தீத்துராயன் தலைமையில் ஒரு படை இவனுங்களை மொத்த பேரையும் அழிச்சிருச்சு. கிறிஸ்துக்கு பின் 0070 வருஷத்தில், இன்றைக்கி நம்ம 2026 இருக்கிறோம், 0070 வருஷத்தில் தீத்துராயன் தலைமையிலான ஒரு படை எருசலேமை அழித்து கொளுத்தி சுடுகாடாக்கி உப்பு விதைச்சிட்டு, எத்தனை டன் உப்பு எடுத்து போட, யாருமே குடியேற முடியாத அளவுக்கு, தாவீது வாழ்ந்த நகரம், இயேசு நடந்த நகரம் எருசலேம் தேவாலயம், இந்த கோயிலை 2000 வருஷமாக சுடுகாடாக்கி போட்டானுங்க. அதற்கு காரணம் இவருடைய கலவரங்கள். சாதாரண பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு பிரச்சனை கலப்புனாங்கன்னா ரோமில் உள்ள சிங்காசனமே ஆடும். அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர்கள் தான் இவங்கெல்லாம். அந்த இடத்தை சார்ந்தவன் தான் நான். யார் சொல்கிறாரு? பவுல்.
பிறகு ஒரு குரூப் இருக்கு, இவங்க வந்து சதுசேயர்கள். இவங்க வந்து வெல்தி பீப்புள், இவங்களுக்கு பணம் முக்கியம், அரிஸ்டோக்ராட். அல்லேலூயா. ஆமாம், இவர்கள் சதுசேயர்கள். இவங்க வந்து பைபிளில் போடப்பட்ட இந்த 5 பஞ்சாங்கத்தை மட்டும் தான் நம்புவாங்க, வேற எதையும் நம்ப மாட்டாங்க. தேவதூதர்களை பற்றி நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை பற்றி நம்ப மாட்டாங்க. ஆமென். செத்து போனால் உயிராக கிடையாது அப்படின்னு பண்ணிட்டு ரோமரோட ரொம்ப இணைந்து ஓன் பொசிஷனில் இருப்பாங்க. இவர்கள் சதுசேயர்கள், சாதிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். பரிசேயர், அப்புறம் நம்ம பவுல் எந்த குரூப்பு? பரிசேயர். இது இல்லாமல் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு குரூப் பற்றி சொல்ல போகிறேன். இவர்கள் வந்து தி எசென்ஸ் என்று சொல்லுவாங்க, ESSENES. இந்த எசென்ஸ் யார் என்று நம்ம சொன்னோம் என்றால் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த எசேன் அப்படின்றவங்க என்ன பேருங்க? மறக்க மாட்டீங்களா? எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்கிறேன். பரிசேயர் பற்றி நம்ம கவலை இல்லை, சதுசேயர். இந்த எசேன் இன மக்கள் யார்னா, தங்களை கர்த்தருக்கென பிரித்து கொண்டு போய் ஜபத்தில் மாத்திரம் ஈடுபட்டு இருக்கிறவங்க. ஆமென். யோர்தான் நதிகர பக்கம் போயிட்டாங்களாம், சவக்கடல் பக்கம் போயிட்டாங்களாம். அவங்க வேலையே ஜபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, ஆண்டவருக்கு காத்திருப்பது. ஜபம் பண்ணுவது, பைபிள் படிக்கிறது, ஆண்டவருக்கு காத்திருக்குது. இப்பேற்பட்ட எசேன் அந்த டீம்லேருந்து தான் யோவான் ஸ்நானகன் வந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். எந்த பதவிக்கு ஆசை இல்லை, செப்பு குடம் கழுவுறது, கை கழுவுறது, கால் கழுவுறது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது இல்லை, சொன்னதெல்லாம் சரின்னு சாதிக்கிறது இல்லை. இவங்க யார்? எஸ்ஸீன் இன மக்கள். இதில் தான் யார் வந்திருக்கிறாரு? யோவான் ஸ்நானகன் பிறந்தது நம்ம எருசலேம்ல தான். பிறகு காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டுட்டு எங்கே போயிட்டாரு? காட்டுக்குள்ளே போயிட்டாரு. சும்மா வெட்டுக்கிளியை பிடிச்சி சாப்பிட்றதும் காட்டு தேனை சாப்பிட்றது மட்டும் இல்லை, இந்த எஸ்ஸீன் இன மக்களோட சேர்ந்துட்டார். இந்த எஸ்ஸீன் இன மக்களை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லித்தரேன். இவங்க யார் என்றால், இவங்களை பற்றி இப்போ என்ன நடக்குதுன்னு படிச்சுட்டு பிறகு அப்போ என்ன பண்ணாங்க பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் சுதந்திரமான பிறகு, கிபி 70 உடஞ்சிச்சே இஸ்ரேல், இல்லாமல் போச்சே. திரும்பி இஸ்ரேல் எப்போ உருவாச்சு தெரியுமா? இப்போ நம்ம நாடு சுதந்திரம் ஆன ஒரு வருஷம் போச்சு. அப்போனா 2000 வருஷமாக இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே மேப்பில் கிடையாது. நீங்கள் ஓட்டமன் எம்பையரோட மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எல்லா இடத்துக்குமே பாலஸ்டைன் பேர், ஜோர்டன் பேர், இஸ்ரேல் பேர் கிடையாது. 1948ஆம் ஆண்டு தான் இஸ்ரேல் நாடாக பிரகடனப்படுத்தது. ஆமென். பட்ட பிறகு கவனிங்க, அது வரைக்கும் அந்த தீத்து அடிச்சுட்டு போனானே, அதிலிருந்து இந்த 2000 வருஷமாக என்ன நடந்துச்சுன்னே தெரில. மக்கள் குடியேறும் பொழுது சில ஆட்டிடையர் ஆடு மேய்க்கும்படியாக இஸ்ரேலில் நீங்கள் அந்த பாலைவனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல புல் இருக்கும். அந்த புல்லெல்லாம் ஆடு மேய்ஞ்சிருச்சுன்னா திரும்பி அடுத்த புல் நீங்கள் தேடின்னு போகணும். மீதி எல்லாம் பாலைவனமாக இருக்கும், மணல் தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், அங்கே எல்லாம் ஆடுகளோடு போயிடணும். அப்புறம் அங்கே புல்லுலாம் மேய்ஞ்சிச்சுன்னா வேறு எங்கன்னா போகணும். நம்மள மாதிரி எல்லா இடத்துலையும் புல் இருக்காது. அதனால தான் ஆடு ஓட்டிகிட்டு போகிறவங்க கிளம்புனாங்கன்னா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது, வரணுன்னே அவசியம் இல்லை. இப்படி போகிற அந்த ஆட்டிடையர்கள் சவக்கடல் பக்கத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது சில குகைகளை கண்டாங்களாம். அந்த குகைகள் பேர் வந்து கும்ரான் கேவ்ஸ். கும்ரான் குகைகள், நிறைய மண்ணில் செஞ்ச குகைகள். இது என்னடா குகை இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆடு மேய்க்கிற பிள்ளைங்களாம் அப்படியே கல்லுகளை தூக்கி அடித்து அந்த மண் குகைகளை உடைச்சிட்டு போகும்போது ஏதோ ஒரு கல் மண் குகைக்குள்ளே உள்ளே போய் ஒரு பானை உடையிற சத்தம் கேட்டுச்சான். அப்போ அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு எண்ணம், அந்த காலத்தில் என்ன ஆயிருக்கு, இப்போ தான் சுதந்திரமாகி வந்திருக்கோம், அந்த காலத்தில் யாரோ அரசர்கள் மண் பானையில் என்ன புதைச்சி வச்சு போயிருக்கான், புதையல் வச்சுருக்கான் அப்படின்ட்டு புதையல் போய் பார்த்தா புதையல் இல்லை, சிலிண்டராக அப்படியே சிலிண்டர் அப்படியே மண்ணில் போட்டு மூடி சீல் பண்ணிட்டுக்குது. எந்த கரப்பாம்பூச்சி பூச்சி இல்லாமல் சீல் பண்ணிட்டு அதில் உடஞ்ச சிலிண்டரை எடுத்து பார்த்தா தோல் சுருள்களில் பைபிள் கிடச்சிருக்கு. எப்போது இது தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னானது. இந்த எஸ்ஸீன் இன மக்களுடையது. ஏங்க எருசலேம் தேவாலயத்தில் தானே ஜபம் நடக்கணும். ஆனால் அண்ணாவும் காய்பாவும் என்ன பண்ணானுங்க? கொலைகாரனுங்களா இல்லையா அவனுங்க? அப்போ அங்கே ஆண்டவர் இருப்பாரா? அந்த அனனியா என்ன பண்ணான்? பவுலை கண்டத்தில் அறிய சொன்னான். அங்கே ஆண்டவர் இருப்பாரா? எல்லா ஊழியக்காரங்களும் பக்திவான்களும் எருசலேமை விட்டே ஓட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஏரோது கூட சேர்ந்து பாவம் பண்ணுறாங்க. அந்த எஸ்ஸீன் இன மக்கள் அங்கே பைபிளோடு போயிட்டாங்க. 2000 வருஷமாக கவனிங்க, உங்கள் ஏசாயா எழுதின அதே புக்கு, எரியமே எழுதின அதே புக்கு, பல சுவடுகள்
ஆயிரக்கணக்கான சுவடுகள் கடிச்சிருச்சு. கும்புரா மீனை அந்த மக்களை பற்றி படிக்க போனான். யாரா இது, யார் இது புதைச்சிது, யார் இது, இவ்வளோ ஜனம் பைபிளை காப்பாற்றி ஜனம் செத்து போயிடுச்சு, ஜனம் யாரும் உயிரா இல்லை. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த தீத்துராயன் கிபி 70 வந்து அவனுடைய அஜெண்டாவே ஒரு யூதனை கூட உயிராக வைக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணோம், கொண்டுணும். எருசலேமை காலி பண்ணிட்டு வரான், காட்டுக்குள்ளே வரான், நாட்டுக்குள்ளே வரான், குகைக்குள்ளே வரான், எங்கெல்லாம் யூதர்களை பார்த்தானோ கொண்டுட்டான். இந்த ஜனம் குகை கட்டி தான் தப்பிக்கல, பைபிளை தப்பிக்க வச்சுட்டு வெளியே வந்து செத்து போச்சு. அவங்கெல்லாம் அங்கே இல்லை, அந்த பைபிள் இருந்துச்சு. இன்றைக்கி பைபிளுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. உங்கள் பைபிள் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கையிலேயே 2500 வருஷம் 3000 வருஷம் பழமையான சுருள்கள் நம்ம கையில் இருக்குது. அந்த காலத்தில் எழுதுனதே. இதெல்லாம் காப்பாற்றி வச்சது தான் இந்த எஸ்ஸின் இன மக்கள். பேர் மறப்பீங்களா? இப்போ பைபிளில் எங்கேயுமே அவங்க பேர் இல்லை. ஆமேன். யோவான் ஸ்நானகன் அங்கே தான் வந்த யோவான் ஸ்நானகனோட டீச்சிங் வேறு மாதிரி இருந்துச்சு. எலியா பேசினது போல் பேசலை, ஏசாயா பேசினது போல் பேசலை, எரேமியா பேசினது போல் பேசலை. தேவனுடைய டைரக்ட் ரெவல்யூஷன் வாங்கிட்டு வர்றார். மல்கியாலேருந்து பேசுகிறார். இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொன்னது போல் யோவான் வந்து இதுதான் பேசுகிறார். யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள்னு சவுண்டு விடுறார். ஆக இந்த முறை விமோச்சனம் எருசலேமிலிருந்து வரவில்லை, யோர்தானிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. அந்த யோவானோட சுவிசேஷத்துக்கிட்ட தான் போய் யார் ஞானஸ்நானம் எடுத்தது? இயேசு. ஹல்லேலூயா. இயேசு அந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணும்போது தேவாலயத்துக்கு போனார், அவ்வளோதான். 12 வயசில் தேவாலயத்துக்கு போனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இயேசுவோட டீம் எல்லாம் இந்த எஸ்ஸின் இன மக்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பண்ணும். சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். யார் இந்த எஸ்ஸின் இன மக்கள்? இவங்களெல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாமா? நம்ம எலிசா காலத்தில் போனால் தீர்க்கதரிசிகள் புத்திரன்னு வச்சுக்கலாமா? ஏன் அவங்க வேலை என்ன தான் தீர்க்கதரிசி. இப்போ நான் உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எத்தனை பேருக்கு மோசஸ் தெரியும்? அவர் தானே லீடர். அப்போ மோசஸ் நல்லா நடத்துவார் இல்லை? எத்தனை பேருக்கு ஜோஷுவா தெரியும்? அவர் தானே லீடர், நல்லா நடத்துவார். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் லீடர் வந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சாமுவேல் தெரியும்? சூப்பர் லீடர். அதுக்கப்புறம் சாமுவேலை பிடிச்சி தள்ளிட்டு ஒருத்தன் பவர் எடுத்துட்டான், அவன் பேர் சவுல். கரெக்டா? எங்களுக்கு ராஜா வேணும்னாங்க, ராஜா ஆக்கிட்டாங்களா? அவன் ராஜாவை முதல் வருஷம் தான். அப்போவே சாமுவேல் செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலி அவன் செஞ்சுட்டு ஜனத்தை பார்த்து சொன்னான், இனிமேல் யாரும் சாமுவேல்கிட்ட போகாதீங்க, பலிகளெலாம் நானே ஐயாவே பண்ணிடுறேன், வந்துருங்கட்டான். இப்போ யார் தள்ளப்பட்டார்? சாமுவேல். புரிஞ்சிச்சா? இப்போ சாமுவேல் தள்ளப்பட்டா யார் தள்ளப்பட்டதா அர்த்தம்? கர்த்தரே தள்ளப்பட்டதார். நம்ம சாமுவேல் ஐயாவுக்கு முன்னாடி ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம். நல்லா கைத்தட்டிடுங்க. ஐயாவுக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு, பயங்கரமான ஞானோதயம். அப்பா, இவனுங்களை ராஜாவாக்கி விட்டா என் ஆண்டவரே தள்ளிட்டானுங்களே அப்படின்ட்டு போய் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணார். ஹல்லேலூயா. என்ன பண்ணார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரையும் வச்சுக்கிட்டார். பைபிள் காலேஜ் ஊராக போனார். யோர்தானில் பைபிள் காலேஜ், எரிகோவில் பைபிள் காலேஜ், அப்படி ஒரு ஊர்லேயும் பைபிள் காலேஜ் வச்சு தீர்க்கதரிசிகளின் புத்திரரை உருவாக்கினார். இந்த ராஜாக்கள் என்ன கெட்டு தொலைஞ்சு போனாலும் அந்த டீம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. பாலிட்டிக்ஸில் பயங்கரமான குழப்பம். சாமுவேல் செத்த பிறகு யார் இருந்தது? தாவீது இல்லை? தாவீது இன்னும் பிரச்சனையில் வந்தார்னு உங்களுக்கு தெரியும்ல, பல தலை உருள்ச்சி. தாவீது வந்தார். தாவீது செத்த பிறகு யார் வந்தது? சாலமோன் வரும்போது மாடர்னைசேஷன் வந்துருச்சு. நான் மாடர்னைசேஷன், பணம், பொருள், கல்யாணம். அவனே 1000 கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ ஊர் ஜனங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அஸ்திரோத்துக்கு ஒரு கோயில், அவளுக்கு ஒரு கோயில், இவளுக்கு ஒரு கோயில், எகிப்து இஷ்டத்துக்கு கட்டிட்டான். அப்போ எல்லா யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எல்லா சாமியும் கும்பிடலாம், எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆயிடுச்சு. அப்போ பக்தி உள்ள சந்ததி எங்கே இருந்தது? நம்ம சாமுவேல் ஐயா ஆரம்பித்து வச்சுட்டு போன பைபிள் காலேஜில் தான் இருந்தது. இந்த எஸ்ஐன மக்கள் தான். அவங்க காட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் இருந்து அங்கே ஊழியம் பண்ணிட்டு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படியே ஊழியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கெட்டு குட்டிசாராக போனாங்க. சாலமோனுக்கு பிறகு அந்த ராஜ்யம் 2ஆக உடஞ்சி அந்த வடக்கு ராஜ்யம் தனியாக போச்சு. 10 கோத்திரம் தனியாக போச்சு. அந்த 10 கோத்திரம் போனதுமே டிக்ளேர் பண்ணாங்க, எங்கள் கடவுள் பாகால் அப்படின்ட்டான். அதுக்கு முன்னாடி எங்கள் கடவுள் பொன் கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டான். எப்படிங்க ஜூடாயிசம், எப்படிங்க பைபிள் நிற்கும்? இப்படி ராஜாக்கள் இருந்தாங்கன்னா பைபிளை அச்சிட வேண்டிய ராஜாவை என்னத்தை அச்சு எடுத்துருக்கிறான்? அவன் ஒய்ஃப் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருக்கான். விடலையை நம்ம தீர்க்கதரிசிங்க அவங்க காட்டுக்குள்ளேயே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருந்தாங்க.
அதுலேருந்து வந்தவர் தான் உங்கள் எலியா தீர்க்கதரிசி, அதுலேருந்து வந்தவர் தான் உங்கள் எலிசா தீர்க்கதரிசி. நீங்கள் பைபிளில் என்ன படித்தாலும் எல்லா பைபிள் காலேஜ் எங்கேருந்து வந்துச்சு? அது சாமுவேல் காலத்துலேருந்து அப்படியே வந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வந்து இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுத்து இயேசுவோட ஊழியம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிச்சிங்க. கிபி 70 எல்லாம் செத்து போச்சிங்க. ஆனால் பைபிளை விட்டுட்டு செத்து போச்சிங்க. அல்லேலூயா. இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். 2000 வருஷம் கழிச்சு போய் படித்து பார்த்தா இப்படி ஒரு இனம் இருந்திருக்கு. அவங்க டெட் சீ ஸ்க்ரோல்ஸ், சவக்கடலுக்கு பக்கத்தில், இங்கே யாருமே வரமாட்டான் இந்த கடல்கிட்ட அப்படின்ட்டு சவக்கடல் பக்கத்தில் எல்லா பைபிளையும் பத்திரப்படுத்தி வைத்து விட்டு போனதினால்தான் இன்றைக்கு பைபிளுக்கு பெரிய எவிடன்ஸ் இருக்கிறது. இந்த இன மக்களை மறக்க மாட்டிங்கன்னா பேருங்க எஸ்ஸீன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 4வது இன மக்கள் உண்டு, அவர்கள் ஜெலட்ஸ் என்று பேர், செலாத்தியர்கள். ஆமென். இந்த செலாத்தியர்கள் யார்னா கொஞ்சம் ஃபைட் பண்ணுறவங்க. சண்டன் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பரிசேயரும் கழி கழுவுறது கால் கழுவுறது அப்படி. இந்த சதுசேயர் நைசாக ரோமர்கள் கூடவே சேர்ந்து பதவி வாங்குறது. இந்த எஸ்ஸீன் இன மக்கள் பைபிள் தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த செலாத்தியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போல்லாம் தப்பு நடந்தாலும் ஒரு சின்ன பேண்டிட் மாதிரி ஃபார்ம் பண்ணின்னு சண்டை போட போயிடுவாங்க. அடி கும்பலாக ஒளிஞ்சு நிற்பாங்க. பிரச்சனைன்னு வந்தால் போய் ரோமர்களே அடிச்சு போட்டு ஓடி ஒளிஞ்சிருவாங்க. எங்கன்னா அதான் செலாத்தியர்கள். இந்த மாதிரி ஒரு செலாத்தியருடைய இனத்திலேருந்து வந்தவர் தான் மக்கபேயர். ஏன்னா நம்முடைய ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தோம்னா உலகத்தை ஆண்ட ராஜா பாபிலோன் மன்னர் நேபுகாத்நேச்சார். மறக்கக்கூடாது. நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு வந்தது மேதிய சாம்ராஜ்யம். மேதிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வந்தது பெர்சிய சாம்ராஜ்யம். பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வந்தது கிரேக்க சாம்ராஜ்யம். அவர் யார்? அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு பிறகு எந்த பெரிய சாம்ராஜ்யமும் வரல. அலெக்சாண்டருக்கு ஒரு புள்ள கூட இல்லை. அவருடைய சாம்ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்பட்டது. மொத்த உலகத்தினுடைய மன்னன் 4ஆக பிரிக்கப்பட்டது பிறகு எஃபெஃபினஸ் என்று சொல்லுகிற, ஆன்டியோக்கியஸ் எஃபெஃபினஸ் என்று சொல்லுகிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் வழியில் உள்ள டீம் வந்து மிடில் ஈஸ்டில் எருசலேமை டேக் ஓவர் பண்ணிச்சு. எருசலேமை டேக் ஓவர் பண்ணும்போது என்னடா பெரிய பைபிள், என்னடா பெரிய கர்த்தர்னு எருசலேம் தேவாலயத்தில் போய் பன்றியை அறுத்து ரத்தம் சிந்தினாங்களா. இது இயேசுக்கு முன்னாடி தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எதை பலி செலுத்தினாங்களா? என்னடா பெரிய கர்த்தர்னு. அப்போ தான் அந்த மக்கபேயர் என்று சொல்கிற இந்த செலாத்தை இனத்தை சேர்ந்தவங்க எழும்பி அந்த ராஜாங்களே போய் அடித்து சண்டைலாம் போட்டு எல்லாரையும் வெட்டி வீழ்த்திட்டு காப்பாற்றினாங்களா நாட்டை. ஆமேன். அதை காப்பாற்றின அதுதான் ஹனுக்கா என்கிற பண்டிகை. ஆமேன். அல்லேலூயா. ஹனுக்கா என்கிற பண்டிகை அது வந்து ஒளியின் பண்டிகை, த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட அதை மொத்தம் 7 பண்டிகை யூதர்களுக்கு, ஆனால் 9 பண்டிகைகளாக மாற்றப்பட்டது. அந்த 8வது பண்டிகை வந்து எஸ்தர் கொண்டாடின பூரீம், 9 வந்து இந்த ஒளியின் பண்டிகை. ஜீசஸ் காலத்தில் இந்த பண்டிகை நடந்துச்சு. இயேசுவும் அந்த பண்டிகைக்கு போயிருந்தார். ஹல்லேலூயா. அது யாருங்க? செலாத்திய இன மக்கள். 4 பேர் மறக்க மாட்டீங்களே, பரிசேயர், சதுசேயர், எஸ்ஸீன், செலாத்தியர். ஹல்லேலூயா. இவ்வளவும் நம்ம பவுலை பற்றி பேசும்போது நம்ம ஐயா எந்த குரூப்பு பாருங்க. இப்போ தானே சொன்னேன் பரிசேயர். பவுல் எந்த குரூப்புங்க? பரிசேயர். ஸ்ட்ரிக்ட் ரிலிஜன் இன்சைட் தி சிட்டி, நாட் அவுட் சைட் தி சிட்டி. அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபெய்த். எஸ்ஸீன் வந்து ஃபெய்த், விசுவாசம், ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக பேசுகிறவங்க. இது ஸ்ட்ரிக்ட் ரிலிஜன். என் ரிலிஜனுக்கு ஒன்று நான் சண்டைக்கு வரும். ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆஸ் அ ஃபெய்த்ஃபுல் ரிலிஜியஸ் மேன். ஆமென். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது பவுல் என்ன பேசுகிறார் பாருங்க. 6ஆம் வசனத்தில் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு அடைந்து நான் நிற்கிறேன். சரி, இந்த இடத்துல அகிரிப்பா ராஜா கையில் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த, அகிரிப்பா ராஜாவை பார்த்து நம்முடைய அப்படின்ற வார்த்தையை பவுல் சொல்றார். உங்களை பவுலா நினைச்சிக்கங்க. அகிரிப்பா ராஜா அங்கே நின்னுகிறாரு. அந்த அகிரிப்பா ராஜா கையில போய் தேவன் நம்முடைய அப்படின்னு பேச முடியுமா உங்களால? அகிரிப்பா ராஜாவுக்கு நம்முடைய தேவன் தேவனா மாறுவாரா? மாற மாட்டாரா? சொல்லுங்களேன். அகிரிப்பா ராஜாவுக்கு தேவன் தேவனாவே மாற மாட்டார்னு பரிசேயரும் சொல்லுவாருங்க, சதிசேயரும் சொல்லுவாங்க. ஏன் இந்த எஸ்ஸீன் இன மக்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, செலாத்திய இன மக்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பவுல் புறஜாதிகளையும் தேவன் ரட்சிக்கிறார் என்கிற பிரசங்கியார். மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் பரிசேயன் தான். அந்த கடவுள் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் கடவுள். இந்த எஸ்ஸீன் இன மக்களை பற்றி நல்லா பெருசாக பெருமையாக சொன்னல,
அவங்க இப்போ உயிராக எழுந்து வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களை துரத்திடுவாங்க. உனக்குலாம் ஞானஸ்தானம் கூட தர மாட்டேன். ஏன்னா நீ யார்? அப்போ எசினின மக்கள் யார்? உன்னதமான உயர்ந்த யூத குல ஜாதி. எலியா காலத்து மக்கள், சாமுவேல் காலத்து நம்மளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளை யார் தாங்க சேர்த்தது? இயேசு. இன்னொருத்தர் யாருங்க நம்மளை சேர்த்தது? பவுல். அல்லேலூயா. அகிரிப்பாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் இந்த ஊழியக்காரன். கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமயம். God is universal. தேவன், என் தேவன் யூனிவர்சல், உலகத்தின் ரட்சகர் என்பதை சொல்லுகிறார். Everyone should receive salvation. Amen. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த அகிரிப்பா ராஜாவை நீங்கள் பிரித்து விட முடியாது. அவன் எந்த யார் வழியில் வந்தவன் சொன்ன? ஏசா யாரோட புள்ள? ஈசாக்கு யாரோட புள்ள? ஆபிரகாம் புள்ள. அப்போ ஏரோது யாரோட புள்ள? ஆபிரகாமோட புள்ள. நீங்களும் நானும் யாரோட புள்ள? தெரியவே இல்லை. ஆபிரகாம் அன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கும் போது ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த நம்ம தாத்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்துச்சோ கண்டிப்பாக கர்த்தரை வணங்கி இருக்காது, வேற ஏதோ செய்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அன்றைக்கு பவுல் அந்த ரோம சேனைக்கு முன்பாக நின்றதினால்தான். ஹல்லேலூயா. சரி, 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து இவர் எவ்வளவாய் துன்பப்படுத்தினார், நான் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக, நசரேயனாக இயேசுக்கு விரோதமாக எத்தனை துன்பங்கள் அவர் செய்த போது இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் அவர் பேச போகிறார். பாருங்க, இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதித்து வருகிறதை பற்றி பேசுகிறார். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேயனாக இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். சரி, வாட் இஸ் த திங் தட் இஸ் கான்ட்ரரி டு ஜூயிஷ் லா? என்ன இங்கே பாருங்கள், மெயினாக இங்கே லிசன் பண்ணுங்கள். பரிசேயர் கையில் போய் செத்தவங்க உயிராக எழுந்துப்பாங்களான்னு கேட்டால் ஆனால் நம்புறங்கன்ட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுக்காக என்ன பண்ணுவீங்க? தெரிலங்கன்ட்டு போயிடுவாங்க. சதுசேயர் கையில் போய் மரித்தவங்க உயிராக எழுப்பினாங்கன்னா சத்தியம் பண்ணுவாங்க, உயிராக எழுச்சிக்க மாட்டாங்க. இந்த எசன்ஸ் இன மக்கள் கையில் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு அது தெரியாது, கர்த்தருடைய வெளிப்பாடு வரணும், நீ கர்த்தரை நீ ஜபம் பண்ணு, நீ விருத்த சேதனம் பண்ணு, 10 கட்டளை கை கொள்ளுன்ட்டு நம்மளை அப்படி இழுத்துன்னு போயிடுவாங்க. செலாத்தே இன மக்கள் கையில் போனீங்கன்னா வா சண்டைக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதை இந்த கிருபையின் சுவிசேஷம் தான் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. I am put in present. இந்த 4 மக்களும் 4 இன மக்களும் இதில் இவர் ஒஸ்தி அவர் ஒஸ்தின்னு பேசுறதுக்கு நான் வரவில்லை. மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். தாயோட கருவில் இன்னைக்கு கொஞ்சம் இந்த மெசேஜை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். தாயோட கருவில் நம்ம உருவாகிறோமா? எவ்வளோ சின்னதாக உருவாகிறோம்? நீங்கள் அம்மா வயிற்றில் உருவாகினீங்க என்பதை கண்ணில் தெரியுதா? இல்லை. அப்போனா அதை விட சின்னது. கரெக்ட் தானே? நாள் தள்ளி போயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உருவான கரு முட்டை உடையல, அதுக்குள்ளே என்னவோ நடக்குது. என்ன பண்ணல? அதுக்குள்ளே என்னவோ நடக்குது. அந்த கரு முட்டைக்குள்ளே சம்திங் இஸ் ஹேப்பனிங் தட் இட் இஸ் நாட் பிரேக்கிங், இட் இஸ் அட்டாச்சிங், இட் இஸ் க்ரோயிங். அது வளருது. ஆமென். அப்போனா என்ன ஆயிடுச்சு? அந்த பெண் கரு உருட்டிருக்கிறாள் என்று அர்த்தம். இதெல்லாம் எவ்வளோ லெவலில் எடுக்குது, எந்த ப்ராசஸில் லெவலில் எடுக்குது, எந்த ஸ்ட்ரக்சரில் எடுக்குது, எந்த அளவில் எடுக்குது. 5 பேர் சாப்பிட 1/2 கிலோ அரிசி போடணும், 4 பேருக்கு டீ போட 1/4 லிட்டர் பால் வேணும். இதெல்லாம் சைஸு, அளவு. 50 பேர் உட்கார்ற ரூமு, ஒரு சிசு உருவாகிற அறை, ஒரு குழந்தை உருவாகிற அறை. அந்த அளவு என்னென்னா நேனோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? நேனோமீட்டர். உங்கள் பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை 1,00,000 முறை உரிச்சிங்கன்னா ஒரு சைஸ் வருமே, அதுதான் நேனோமீட்டர். அங்கே தான் நம்ம உருவாகிறோம். அம்மா வயிற்றில் எங்கே உருவாகிறோம்? அங்கே தான் உருவாகணும். 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நான் பிறந்தேன். என்னிலேருந்து ஒரு 10 மாதம் முன்னாடி போட்டிங்கன்னா எங்கள் அம்மா வயிற்றில் அந்த அளவில் தான் நான் உருவானேன். அவ்வளோ பெரிய அம்தோன்னு உருவானேன் நான். இந்த கையில் கூட வச்சு காட்ட முடியல, அதோட சின்னதாக தான் உருவானேன் நான். என்னுடைய உயிர் அவ்வளோ சின்னதாக உருவானேன் நான். 10 மாதம் கழித்து 3 கிலோவாய் வெளியே வருகிறேன் வச்சுப்போம். ஹல்லேலூயா. எத்தனை கிலோ வரேன்? ஆனால் அதுக்கும் நீங்கள் முன்னாடி போய் படிச்சுன்னா எவ்வளோக்கிறேன்? அவ்வளோ நேனோமீட்டர் தான்.
உருவாகிறான். மனிதன் அப்படி தான் அம்மா வயிற்றில் உருவாகிறான். வளர்ந்து வரான், 100 கிலோ 50 கிலோ 80 கிலோ உருவாகி வாழ்நாள் முடிந்த பிறகு மறிக்கிறானா? மறிச்சிட்ட பிறகு திரும்பி மண்ணோட மண்ணாய் போகிறான். எந்த சைஸுக்கு போகிறான் தெரியுமா? அந்த சைஸுக்கே போயிடுறான். அம்மா வயிற்றில் உருவான ஒரு சின்ன சைஸு, அந்த சைஸுக்கே போயிடுறான். இப்போ நான் கேட்குறேன், எங்கள் அம்மா வயிற்றில் இந்த சைஸில் இருந்த ஒரு சிசுவை இவ்வளோ பெருசாக அவரால் மாற்ற முடியும்னா, இந்த மண்ணோட வயிற்றில் இவ்வளோ சிசுவாக இருந்தால் உருவாக்க முடியுமா? முடியாதா? உருவாக்க முடியும் என்கிற அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? சத்தியமாக விசுவாசிக்கலாம். எழுந்திருந்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். அம்மா குழந்தை உருவாயிச்சு, கருத்தரிச்சிருச்சு, உருவாக்குகிறார். அதை என் தேவன் உருவாக்குவார். மரித்தோர் எழுந்திருப்பார்கள், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்லைன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டி வேணாம். மரிச்சவங்க ஏஞ்சிப்பாங்க என்கிற நம்பிக்கை இல்லை என்றால் கிறிஸ்தவம் வேண்டாம். கிறிஸ்தவம் இந்த உலகத்தின் மத்தியில் பல மதங்களுக்கு முன்பாக ஒன்றை சொல்லுகிறது: கிறிஸ்துவில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இப்போ மண்ணிலிருந்து வரேன். ஏங்க, அம்மா வயிற்றில் தாங்க உருவாக முடியும். கோழி வயிற்றில் தாங்க முட்டை வரும், மீன் வயிற்றில் தாங்க முட்டை வரும், வாத்து வயிற்றில் தாங்க முட்டை வரும். மண்ணில் என்னங்க வரும்? ஹலோ, ஆதாம மண்ணிலிருந்து டைரக்டாக எழுப்பி இருக்கிறார். அவனை மண்ணிலிருந்து எழுப்பி தான், மண்ணிலிருந்து எழுப்பின ஆதாமிலிருந்து தான். எங்க ஆண்டவர் எந்த சேனல் இந்த மனிதனை உருவாக்குவார் என்று தெரியாது. மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி, விழாவில் இருந்து பெண்ணை உருவாக்கி, இவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து கருமுட்டையிலிருந்து குழந்தையை உருவாக்கி, இது வரைக்கும் கருமுட்டை கான்செப்ட் தான் போயினுக்குது. உயிர்த்தெழுதலை மறுபடியுமாக மண்ணின் கான்செப்ட் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் போட்டு ஃபெஸ்ட்டுக்கு பைத்தியம் முடிச்சிடும். அவர் சொல்லுவார், பவுல் நீ அதிகமாய் படித்தனால் பிதற்றுகிறாய் என்று. இல்லை, நீ படிக்காததனால் நீ அமைதியாக இருக்கிறாய். கர்த்தருடைய வேதத்தை நான் பேசுகிறேன் பவுல் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. எப்படிங்க? சூப்பரா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, 17 படிக்கலாம். உன் சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் இன்று உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். தன்னுடைய மினிஸ்ட்ரி, தன்னுடைய விஷன், காட்ஸ் விஷனை பற்றி சொல்கிறார். உன்னை ஏன் ஜனத்துக்கும், உன்னை ஊன் ஜனத்துக்கும் அனுப்புகிறேன், பிரஜாதினுடைய ஜனத்துக்கும் அனுப்புகிறேன். அவர் என்ன வேலை செய்ய போகிறாரு? அவர்களை விசுவாசத்தினாலே, இயேசுவை பற்றின விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை பற்றின விசுவாசம். அடுத்தது என்னது? பாவ மன்னிப்பு. அடுத்தது பரிசுத்தமாக்குதல். அடுத்தது சுதந்திரமாக பெற்று பரிசுத்த பெற்று இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, இருளின் அதிகாரத்தை விட்டு சாத்தானுடைய ஒளியை விட்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் வந்துச்சு. எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. எங்கள் வீட்டில் விளக்கு மட்டும்தான். என்னதுங்க? விளக்கு. அப்போ நான் யோசிப்பேன், கரண்ட்டு சொல்கிறாங்களே, கரண்ட்டு வந்துருச்சுன்னா வீட்டுக்கு நடுவில் எடுத்து வந்து வைப்பாங்களா? படிக்கிறதுக்கு அப்படி தானே இருக்கும். ஊதி அணைக்க முடியுமா அப்படிலாம் நினச்சது உண்டு. இருளில் இருக்கும்போது அந்த ஒளியிலேருந்து வெளியில் வர்றதே தெரியல. அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சிச்சு, கீழே வைக்கல, மேலேருந்து ஒரு பல்பை தொங்க விட்றாரு. அவர் இப்படி தொங்க விட்றாரு. நம்ம கேண்டில் இப்படி நிற்க வைக்கிறோம், பல்பை எப்படி தொங்க விட்றாரு? இப்படி தொங்க விட்றாரு. சூப்பராக இருக்குது. அப்புறம் டியூப்லைட் ஒரு ஓரம் அடித்தா அங்கே அடிக்கிறாங்க, ஃபுல் ரூம் வெளிச்சமாகுது. இங்கே இவ்வளோ நடுவில் வைப்போம், அந்த ரவுண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இருளில் ஒளியில் வந்து எப்படி இருக்குது. திரும்பி ஒரு நாளும் கவனிங்க, திரும்பி ஒரு நாளும் அந்த குண்டு விளக்குக்கிட்ட நான் போகவே மாட்டேன். கரண்ட் ஆஃப் ஆகிட்டா கூட என்ன போட்டுருவேன்? இன்வெர்ட்ரு போட்டுருவேன். இன்னும் ஆனால் என்ன ஆகிடுவேன்? ஜென்ரேட்டர் போட்டுருவேன், பேட்ரி கூட போட்டுருவேன், இல்லை டார்ச்சு கூட வாங்கிடுவேன். அந்த விளக்கை எரிய வச்சு அந்த இருள் கூட போராடுறது எனக்கு வேண்டாம் என்று ஒளியின் இடத்துக்கு வந்தது போல, கவனிங்க, திரும்பி சாத்தான்ற படுபாவிகளை போகவே மாட்டேன். இட் இஸ் டு பி இன் லக்ஸுரி to accept Christ. It is luxurious. It is comfortable to be in Christ. இருளே உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இருளே உன்னால் என்னை ஒன்றும் செய்ய, பாவமே உன்னால் என்னை ஒன்றும் செய்ய,
சாத்தானே, உன் அதிகாரம் என் மீது செல்லாது. மாந்திரிக தாந்திரிக பிசாசுடைய கிரைகள் எதுவும் என் மீது செல்லவே செல்லாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்னைக்குனாலும் சாத்தானை இந்த காலில் எட்டி தலை மேலே உதச்சிட்டு வந்துடலாம். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரட்சிக்கப்படாதவன் அதை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால பிசாசை என்னை விட்டு வெளியே போ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கிறிஸ்தவர்களை பார்த்து, ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து தான் சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பவுலை கர்த்தர் அங்கிருந்து உன்னை அழைக்கிறேன், உன்னை இருளில் உள்ள ஜனங்களிலிருந்து காப்பாற்றும்படியாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணாராம்? கூப்பிட்டாராம். இப்போ பவுலோட ஊழியம் என்ன? இருளில் உள்ள ஜனங்களை அவர் காப்பாற்றுவார். ஆமேன். எல்லா இடத்துலையும் ஊழியம் பண்ணாராங்க. தமஸ்கூக்கிலேருந்து எருசலேமுக்கு போனார், யூதேயங்கம் எல்லா இடத்துக்கும் போய் கர்த்தர் செய்த நற்கிரியைகளை போகும்போது 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க, என்ன சாகடிக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன் அகிரிப்பா ராஜாவே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய். ஏன்? இந்த டைட்டில்லாம் அவருக்கு புரியாது. பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியாது, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது, சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது, இருளை விட்டு ஒளினா என்னன்னு தெரியாது, சாத்தானாலே என்னன்னு தெரியாது. பேய் இருக்கிறதா அப்படின்னா ஒரு டீம் இருக்குதுன்னோ, ஒரு டீம் என்ன பண்ணோம்? இல்லை இன்னும். கரெக்ட் தானே? இது பேய் பிசாசு பற்றி இல்லை, இது சாத்தானை பற்றி. பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா பேச்சு இல்லைங்க. இந்த பேய்க்கெல்லாம் தலைவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். ஃபெஸ்டஸ்க்கு புரியல. ஃபெஸ்டஸ் சொன்னார், பவுல் நீ என்ன பண்ணுற? பிதற்றுகிறாய், உனக்கு பைத்தியம் உண்டாகிற அதிக படிப்பு என்று சொல்லும்போது பவுல் அப்படி ரிப்ளை பண்ணுறா பாருங்க, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சுஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுங்க. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. பைபிள்லேருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுதான் சுஸ்தமான வார்த்தை. பைபிள்லேருந்து நீங்கள் எது பேசினாலும் அதுதான் சத்தியம் உள்ள வார்த்தை. ஆமேன். அப்போனா நம்ம கூடவே பேசிக்கும் போது என்னென்னலாம் பேசலாம்? உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அப்செட்டாக இருக்குது, என்ன சொல்லலாம்? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய் செடியர். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய். பேசலாமா பேசக்கூடாதா? பேச வேண்டும். வியாதியஸ்தர்களை பார்த்து சொல்லலாம், இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி உன்னை சுத்தி. சொல்லாமா வேணாமா? இல்லை வேறு எதனா பேசலாமா? அதிகமான சொஸ்தமான வார்த்தைகளை பேச வேண்டும். பவுல் அதை என்ன பண்ணார்? பேசினார். ஆமேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ராஜாவை நைஸாக இழுத்து விட்றாரு பவுல். அகிரிப்பாக்கு எல்லாம் தெரியும், அகிரிப்பாக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு. அகிரிப்பா லாஸ்ட்டில் பேச போகிறாரு. பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். ஹலோ பால், நான் ஒரு ஏதோமைட், நான் ஒரு ஏரோதியன், நான் ஏதோ மொழியில் வந்த ஏரோதியன். நான் உங்கள் செக்டே கிடையாது, பரிசெயனும் கிடையாது, சதுசெயனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. விட்டா என்ன இந்த புதுசாக வந்த கிறிஸ்டியானிட்டியில் சேர்த்துருவ போலையே என்று சொல்லும்போது பவுலோட ரிப்ளை பாருங்க, நீர் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கேட்கிற எல்லா மனிதர்களும், இந்த கட்டுக்கள் தவிர, என் செயினை தவிர இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொன்னார் என்றால் பவுலுக்கு தெரியுது அகிரிப்பா ராஜா தான், ஆனால் யாரோட கட்டில் இருக்கிறாரு? பிசாசின் கட்டில். ஃபெஸ்து கவர்னர் தான், ஆனால் யாரோட கட்டில் இருக்கிறாரு? பிசாசு. நீரோ ராயன் தான், ஆனால் யாரோட கட்டில் இருக்கிறான்? பிசாசு. பவுல் கட்டப்பட்டு தான் இருக்கிறார், பிசாசின் கட்டில் அல்ல. Paul is trying to explain to him about the real bondage. என்னை கட்டியிருக்கிற இந்த சங்கிலி அல்ல, உன்னை கட்டியிருக்கிற அந்த பாவக்கயிறுகள். ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க, ஃபுல் காஸ்பல்லே சொல்லிட்டாருங்க. இதில் என்னோட கணிப்பு, இவங்கெல்லாம் வீட்டுக்கு போன பிறகு கண்டிப்பாக இதை பற்றி யோசிச்சுன்னு இருப்பாங்க. என்ன பாவ மன்னிப்பு பற்றி பேசுகிறாரு, எனக்கு பாவத்தை பற்றி ரொம்ப இருக்கு, பவுல் கையில் தனியாக மீட் பண்ணலாமா, பவுல் எனக்கு ஜெபம் பண்ணுவாரான்னு நினச்சி விற்பாங்க. ஆமேன். எல்லாரும் எழுந்துட்டாங்க. தனியே போய் இந்த மனுஷன் ஒரு தப்பும் பண்ணலையே. பர்னேக்கியா சொல்கிறாங்க, இல்லை சூப்பராக பேசுகிறாரு. ஃபெஸ்து சொல்கிறான், சூப்பராக பேசுகிறாரு, நான் ரொம்ப படித்தவர். அகிரிப்பா நல்லா பேசுகிறாரு. அகிரிப்பா லாஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணுறாரு, நான் அவரை விடுதலை பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அவரோட லெட்டரில் யாருக்கு ஃபார்வர்டு லெட்டர் போட்டிருக்காரு? சீசருக்கு. அதனால் ஐ ஃபார்வர்ட் திஸ் கேஸ் டு சீசர். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக அகிரிப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பான், பர்னேக்கியா ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஃபெஸ்து ரட்சிக்கப்பட்டிருப்பான். ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க,
இன்றைக்கு ரோம் நகரமே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு நகரமாக இருக்கு. இப்போ வந்திருக்கிற போப் ஆண்டவர் சொன்னார், நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றுவது மரியாள் அல்ல, இயேசுதான் போப்பு சொன்னார். கோ சேவியர் கூட அந்த அம்மா கிடையாதுன்னாரு. இயேசு நம்மளை காப்பாற்றும் போது கூட நின்று காப்பாற்றுவர்கள் கூட மரியாள் அல்ல. we respect her, அவங்களை கனப்படுத்துகிறோம். we honor her, இயேசுடைய தாயாய் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். but the savior is Jesus Christ himself. இன்றைக்கும் இவ்வளோ பாடுகள் மத்தியில் பவுல் நின்று ஒரு இயேசுக்காக குரல் கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்தது அதுக்காக தான். எந்த இடத்துக்கு போனாலும் ஜீசஸை கம்மியாக நினைக்காதீங்க, ஜீசஸை உயர்த்தி விட்டுடுங்க. என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை மனிதர்களுக்கு முன்பதாக மறுதலியாமல் நீ அறிக்கையிட்டால் உன்னை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாகவும் தேவதூதர்களுக்கு முன்பாகவும் நான் அறிக்கையிடுவேன். 10 பேர் முன்னாடி இயேசுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரலோகத்தில் நீங்கள் நிற்கும் போது உங்கள் பேரை இயேசு சொல்லுவார். அந்த பேரை இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லிவிட்டான். He presented Jesus Christ in the best manner, in the best manner, in an intelligent manner. அவர் கூட பேசவே முடியல, எல்லாரும் அவங்க தான் போய் தனியாக பேசிட்டாங்க. Paul was standing very confident. சாதாரணமாக பேசிட்டு நின்றுட்டே இருக்கிறார். அவங்களாம் தான் டீம் போட்டு பேசுகிறாங்க. Paul was not confused. The gospel will not confuse us. The gospel will open our mind. சுவிசேஷம் என்பது நம் மனதை திறந்து தெளிந்த புத்தியை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நானும் பவுல் அப்போஸ்தலனை போல பல ராஜாக்களுக்கு முன்பதாக பல மேன்மக்களுக்கு முன்பதாக என் தேவனை பற்றின சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன், போதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாங்க எழுந்திருப்போம், நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஷீ ராகாதா லாபா ஷேராபாதி ராகாதா ராபா ஷேகேதே ரெபுதின யந்தன பராகாதா லாபோ ஷே ரே 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 ரே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே நீர் எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்கள் இதயங்களை சுகப்படுத்துகிறீர், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நீரே அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே,
நீரே நீரே பாத்திரரே. அப்பொழுது அப்போஸ்தலர் 26:16 படிக்கிறேன். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனமானேன். You rise and stand on your feet. நீ எழுந்து உன் கால் ஊன்றி நில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மளை எழும்பி நிற்கக்கூடிய கிருபையை தருவாருங்க? கையில் காசு இல்லையே என்ன பண்ண போறீங்க? வேலை இல்லையே என்ன பண்ண போறீங்க? தைரியம் இல்லையே என்ன பண்ண போறீங்க? கூட சொந்தக்காரங்க இல்லையே என்ன பண்ண போறீங்க? தனியாக இருக்கீங்களா? வாடகை வீட்டில் இருக்கீங்களே நிற்பீங்களா? அனாதையாக இருக்கீங்க நிற்பீங்களா? என்னை எழுப்பி நில் என்று சொன்னவர் நிற்க வைப்பார். Rise and stand on your feet. நீ எழும்பி கால் ஊன்றி நில் என்று சொன்னார். தனி மனிதனாய், கண்கள் குருடாக்கப்பட்டவனாய், கண்கள் கூட தெரியாதபடி எழுந்து நில். உன்னை எனக்கென ஏற்படுத்தி இருக்கிறேன். உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காகவே நான் உனக்கு தரிசனம். ஜீசஸ் நம்ம கிட்ட தரிசனம் ஆகிறது நம்மளை உடைக்கிறதுக்கு இல்லைங்க, நம்மை கட்டுவதற்கு. சவுலுக்கு முன்பாக தரிசனமானார், அவரை கட்டுவதற்கு. இன்னைக்கு எந்த உடைந்த நிலைமையில் இருந்தாலும் என் மகனே, முழுவதும் நொறுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் மகளே, உன்னை நிற்கும்படியாக தான் அவர் தரிசனமாய் இருக்கிறார். He has come in front of you. He made you to stand so that he could build you. உன்னை கட்டும்படியாக. நீங்க ஆயத்தமா? நீங்க ஆயத்தமா? நீங்க ஆயத்தமா? நீங்க ஆயத்தமா? ஆமென் என்று சொல்லுங்க. திருச்சபை நீங்க ஆயத்தமா என்று சொல்லுங்க. இந்த 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 ஆலயத்தை விட்டு மார்னிங் டிவோஷனை விட்டு போகும்போது திரும்பி அதே பிசிக்கல் கிரைசிஸோட போகாதீங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்தோட போங்க. பிசிக்கல் கிரைசிஸ் இருந்துட்டு போட்டோமே, நான் ஜெயிச்சாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் தோத்தாலும் எனக்கு நஷ்டம் இல்லை, என் இயேசு ஜெயிக்க வேண்டும் என்கிற முடிவோடு என்றைக்கு நிற்கிறீர்களோ, now you rise up. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று தெளிவாய் சொன்னானே இந்த ஊழியக்காரன். It's not me that is living, it is he who is living. அவர் வாழ்கிறார். ரைஸ் அப். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, எழுந்து நில், எழுந்து காலூன்றி நில், எழுந்து காலூன்றி நில். என் மகனே, என் மகனே, எழுந்து காலூன்றி நில். உன்னை நிற்கும்படியாகத்தான், உன்னை நிறுத்தி வைக்கும்படியாகத்தான் நான் தரிசனமானேன். I have come, I appeared before you, I revealed myself to you so that you could stand. நீ எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உனக்கு வெளிப்படுத்தினேன். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் இயேசுவை நாம் கண்டு கொண்டதினால்தான், இயேசுவை நாம் புரிந்து கொண்டதினால்தான். வாங்க, கால்கள் அப்படியே ஒரு மார்ச் பாஸ்ட் போடுற மாதிரி அந்நிய பாஷை போட்டுக்கிட்டே போடுங்க. அந்நிய பாஷை பேசுகிற ரீகாதா லாபா ஷாதா ராபா தாலா ராபா. என்னை நிற்க வைக்கிறார், என்னை நிற்க வைக்கிறார், என்னை நிற்க வைக்கிறார். கால் அப்படியே எடுத்து கீழே வைங்க. ஓ ரீகாதா லாபா ராபா தாலா ராபா. என்னை ஆண்டவர் நிற்க வைக்கிறார், பலத்தோடு நிற்க வைக்கிறார். கழுகுகளை போல பறக்கக்கூடிய கிருபை தருகிறார். மான் கால்களை எனக்கு தருகிறார். காண்டா மிருகத்துக்கு ஒற்ற பலனை எனக்கு தருகிறார். ஷாதா ராபா தாலா பதே ராபா தாலா பதா ராபா தாலா பதா ராபா தாலா பதா ராபா. ரதரே பெதரே 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 கதரே பெதரே பெதிரா பதரா பதலா பதிரா 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 பா கதரா ஷதரே பெதரே 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 ரிகாத்தன பதன கதன பதன ப ரிகாத்தன பதன கதன பதன க ரிகாத்தன பதன கதன பதன க ரிகாத்தன பதன கதன பதன ப ரப 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 ரி ப ரப 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 ரி ப ரப 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 ஷேரே ரே 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 காலிதா ப ரப திரா கதரே பெ ரே 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 ரி கதன ப ரப தல பதின ப ரப தின கதன ப ரப ஷர ப ரப. This is Jesus commission. இயேசு இன்றைக்கு நமக்கு கட்டளை போடுகிறார். ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட். இயேசு இன்னைக்கு நமக்கு கட்டளை போடுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சும்மா சொல்ல, நமக்கு அட்வைஸ் கொடுக்கல. It is his command, it is his commission. கமிஷன் என்ன தெரியுமா? பிரதான கட்டளை. இதை ஃபர்ஸ்ட் பண்ணு. நம்ம தீர்க்க தரிசன செயல் பண்ணலாம், நம்மலாம் உட்காந்துக்கலாம். நான் ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபீட்னும் போது நீங்கள் அப்படியே ஏஞ்சிக்க போறீங்க. ஹல்லேலூயா. நான் வந்து அப்போஸ்தலர் 26:16 படி எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது, நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்னும் போது அல்லேலூயான்னு சொல்லி எழுந்துக்க போறோம். ரெடியா? அப்போஸ்தலர் 26:16 படிக்கு நீ எழுந்து கால் ஊன்றி நில். ஹல்லேலூயா. நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ எழுந்து கால் ஊன்றி நில். இயேசுவின்
நாமத்தினாலே கால் ஊன்றி நில். உன் சொந்த காலிலே நில். யாருடைய உதவி உனக்கு தேவையில்லை. கர்த்தருடைய உதவி உனக்கு இருக்கிறது. அவருடைய வசனம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் வார்த்தை உனக்கு இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால எங்க பவுலையோட அபிஷேகத்தை எங்க மேல ஊத்திருப்பா. அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா. அப்பா இயேசுவே, அந்த ஊழியக்காரன் எப்படி இருப்பாருன்னே தெரிலப்பா. அவர் எழுதி வச்சு போன அடிச்சுவடுகள், த பவர்ஃபுல் எபிசல்ஸ் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவர் யாரு, எந்த ஊர், ஒன்றுமே தெரிலப்பா. பைபிளில் எழுதுறது மட்டும்தான் தெரியுது. அவர் மீது இறங்கின அதே ஆவியானவர் என் மீது இறங்க. என் அப்பாக்காக சாதிக்க, அப்பா நான் ஜெயிச்சா எனக்கு பிரயோஜனம் இல்லைண்ணா, நான் ஏன்பா ஜெயிக்கணும்? நான் தோத்தா எனக்கு நஷ்டம் இல்லைண்ணா, நான் ஏன்பா நஷ்டத்தை பற்றி கவலைப்படணும்? நீர் ஜெயிக்க, நீர் பெருக, இதோ இந்த அடிமையை அர்ப்பணிக்கிறேன், என் திறமைகளை அர்ப்பணிக்கிறேன், என் அறிவை அர்ப்பணிக்கிறேன், என் ஞானத்தை அர்ப்பணிக்கிறேன். என் தேவன் பெருகட்டும், என் தேவன் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.